நாங்கல்லாம் லவ் பண்ணுவோமா? எங்களுக்கெல்லாம் லவ் அமையுமா? அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய, "எப்பா லவ் பண்ணாலே அது வந்துட்டு எப்படியாவது பிச்சுட்டு போயிருதுப்பா" அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? காதல் கைகூடுமா? காதல் திருமணம் நடக்குமா? காதல் வருமா? எனக்கெல்லாம் காதல் வருமா? நான்லாம் லவ் பண்ணுவேனா? எனக்கு கூட லவ் வந்துருச்சுடா அப்படின்னு ஆச்சரியமா அவங்களே யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நடக்குமா? அப்படிங்கிறத சொல்லுங்களேன். நிச்சயமா. அதாவது காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, விருட்சகம். விருட்சத்துக்கு வந்து சூப்பரான நாட்கள். அத நம்ம புரிஞ்சுக்க தெரியணும். அவ்வளோதான் ம். விஷயம். ஏன்னா, நான் வந்து இந்த வருஷம் ஜாக்பாட்டே வந்து விருட்சகம் தான் சொல்வேன். ஆ சூப்பர். நெறைய ஜாக்பாட் அடிக்கிறதுல வந்து இந்த வட்டம் விருட்சகம் சூப்பரா இருக்க போறது அப்படின்னு. அது இவங்களுக்கு வந்து செவ்வா தான் இங்க அதிபதி. சந்திரன் நீச்சமாது. இவங்களுக்குலாம் வந்து எப்படின்னாங்க, பார்க்க தாங்க டெரர் பீஸ். ஆனா ம். அவங்களோட உள்ளம் வந்து ரொம்ப குழந்தை மாரியான உள்ளம். அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஓகே. நெறைய பேருக்கு வந்து என்னன்னா, அந்த கோவத்துல கட கட கடன்னு கொதிக்கிற எண்ணெயில போட்ட கடுகு மாரி தான் வெடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ச்சே! இப்படி பண்ணியிருக்கூடாதுன்ற அளவுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறவங்களும் இவங்க தான். ம். ஏன்னா ம். எந்த கிரகம் நீச்சமோ அது சார்ந்த விஷயம் தான் பிரச்சனைய குடுக்குன்ற மாரி, இவங்களுக்கு வந்து மனம் சார்ந்த விஷயத்துல நெறைய குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத தடுமாற்றங்கள் எல்லாம் போராடிட்டு இருக்குங்க. குரு பார்வை பாக்குது. "ஏய்! இத்தன நாள் வந்து நீ என்ன ஏதுன்னு உன் லைஃப்ல நீ யாருன்னு உனக்கு தெரியலல்ல? நான் வந்துட்டேன்ல. நீ என்னவா இருக்கணும் தெரியுமா? உட்கார்ந்து யோசி. ஃபர்ஸ்ட்டு நீ யோசி. நீ யாரு? உனக்கு என்ன பிடிக்குன்னு மொத நீ கேளு. ம். நான் இத பிடிக்குமா? அது பிடிக்குமா? இல்ல இது இது எனக்கு பெஸ்ட்டா இருக்குமா? இந்த குழப்பமே நீ வேண்டாம். தெளிவா ஒரு முடிவெடுப்பியா? அப்ப ஸ்ட்ராங்கா இரு. அப்படி நான் வந்துட்டேன்ல, அப்படின்ற மாரி குருவினுடைய பார்வை படுறது உங்க ராசிக்கு. ஸோ, அதனால ரொம்ப நல்ல நிலைகள் அப்படின்றது ஆஃப்டர் ஜூனுக்கு மேல கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்றது உண்டு. அதுக்கு முன்னாடி எடுத்தா கூட உங்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்த பாக்குது. பொதுவாவே குடும்பம் சந்தோஷமா இருந்ததுன்னா, நானும் நிம்மதிப்பா ஆ, அப்படின்ற மாரியான ஆ. நிலைகள் தானே. ஸோ, இவங்கள பொறுத்தவங்களோட ராசிக்கு வந்து நல்ல வருமானம்லாம் குறைச்சலே இருக்காது. ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், என்னென்னமோ படுத்துனாங்க, எல்லாம் பண்ணேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்லபடியா இருக்கேன்ப்பா அப்படின்ற ஒரு நிலை இருக்க போறது. பொதுவா எங்களுடைய காதல் வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் ஆமா. வந்துட்டோம் அப்படின்னா, ஆ. கோவம் இருக்கும். ரவுடித்தனமான ஒரு அன்பு இருக்கும். ஆஹ. ம். ம். "ஏய் நீ என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்ற?" சண்டை போட்டுட்டு உட்கார்ந்து அழுவாங்கல்ல, ம். இதெல்லாம் இந்த கேட்டகரி தான். அழுகுறது, சண்டை போடுறது. சண்டை போடுறது, ரொம்ப சட்டைய புடிச்சு சண்டை போடுற ஆளுகளும் இவங்க தான். ம். சங்கடப்படுறதும் இவங்க தான். ம். அப்படின்னக்கூடிய ஆட்கள். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்ற மாரி ஃபீல் இருக்கும். அவங்களுடைய மனச வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஆளா இருக்கணும். இப்ப நான் கரெக்ட்டா இருக்கேன். நீ கரெக்ட்டா தான் இருக்கணும். நான் சொன்னா நான் சொன்ன மாரி நடந்துக்கிறேனா? நீ ஏன் சொன்ன மாரி நடந்துக்க மாட்ற? அப்படின்னு கேள்வி எழுப்பாங்க. ம். 10 மணிக்கு வரேன்னு சொன்னியா? இன்னைக்கு இப்ப டைம் என்ன? 12 மணி ஆகுது. 2 மணி நேரம் உனக்கா உட்கார்ந்துருக்கேன். எவ்ளோ கோவமா இருக்கேன் தெரியுமா? இந்த மாரி வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் அடிக்கிற மாரி, கோவப்படுற மாரி வெளிப்படுத்துவாங்க. அது அவங்க அந்த பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. ம். இத வந்து நீ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கயேன் அவ்வளதான். அப்படின்னு மிரட்டக்கூடிய ஒரு ஆட்களா இருப்பாங்க. ஓகே. இவங்களுக்கு என்னன்னா, அந்த தேளினுடைய சிம்பிள் பட்டு இருக்கிறதுனால பட்டுன்னு கொத்திருவாங்க. கொத்துறது. ஓகே. ஆனா வந்து அவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு உள்ள வச்சுக்க தெரியாது. வெளிப்படையா நான் ஓப்பன் கேட்டது. புக் தான். ஓகே. இத நீ புரிஞ்சுட்டியா? அப்ப நான் உனக்கு கரெக்ட்டா இருப்பேன். அப்படின்ற மாரியான ஆட்கள். ஆணா ஓகே. இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ம். இவங்கலாம் என்னன்னா, அந்த பார்க்கும்போது அந்த நேர்த்தியான நடை, உடை, பாவனை, அந்த லுக்கே வந்து இந்த டெரர பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாரி வைப்பா இருக்கான். அன்பா இருக்கிறது வேற, ஹேண்ட்ஸமா பிளே பாயா இருக்கிறதெல்லாம் வேற. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன, அந்த டெரர் பீஸா இருந்துட்டே ஒரு மாரி வைப் குடுப்பாங்கல்ல, ம். ம். அந்த மாரியான ஆட்கள். ஓகே. பெண்ணா இருக்கும் பட்சத்தில கூட சரி. அ ஏன் பொண்ணுன்னா எப்படி இருக்கணுமா? கால் மேல கால் தூக்கி போட்டுட்டு, நம்ம நீலாம்பரி மேடம் மாரி. அந்த மாரி ஒரு ஆஹா! அந்த மாரி அந்த ஒரு கெத்து இருக்கும். அவங்க கிட்ட அந்த ஒரு துணிச்சல், தைரியம். அட்வைஸ் பண்ணா எனக்கு பிடிக்காது. சொல்றியா? ஓகே. நான்லாம் பட்டு தான் திருந்துவேன். நீ சொன்னாலாம் நான் திருந்த மாட்டேன். அப்படின்ற மாரி சில விஷயங்கள்ல அவங்களுக்கு அனுபவங்கள் மட்டுமே பாடமா இருக்கும். ஓகே. அந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு நிலைகள். அவங்க அன்புக்குலாம் வந்து ஒன்ஸ் புடிச்சுச்சு அப்படின்னா, இவங்களையுமே வந்து ஓரா சொல்லலாம். அவங்களுடைய லவ்வரா இருக்கட்டும், அவங்களோட பார்ட்னரா இருக்கட்டும், ரொம்ப வந்து அன்ப வந்து அவங்களோட "நீ என்ன மறக்கக்கூடாது." அப்படின்ற அளவுக்கு அன்பு குடுப்பாங்க. ஓ! சூப்பர். அத பரிமாறக்கூடிய விதமே வந்து வேற மாரி இருக்கும். காதல் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு, யாரு போய் ஃபர்ஸ்ட்டு லவ்வ சொல்லுவா? ஆண்கள் தைரியமா லவ் சொல்லுவாங்களா? விருச்சிக ராசிக்காரர்கள். பெண்கள் தைரியமா லவ்வ சொல்லுவாங்களா? அதாவது ரொம்ப எல்லாத்துக்கும் தைரியமும் இருக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்குல்ல, குருவோட வீடு இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா எங்க நம்மள தப்பா எடுத்துருவாளோ! அப்படின்ற அளவுக்கு ஒரு பயமும் பயமும் உள்ள இருக்கும். இருக்கும். ஆ. அதனாலேயே வந்து சொல்றதுக்கு பயப்படுவாங்க. பொதுவா வந்து விருச்சத்துல பிறந்த பெண் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு போய் நேரடியா பேசுவாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பையனுக்கும் அது இருக்கும். ஆ. ஒரு சில நேரங்கள்ல மட்டும் என்னன்னா, அந்த ஒரு பயம் நெடல் நம்மள தப்பா புரிஞ்சுப்பாங்களோன்றப்ப தான் தயக்கம் இருக்குமே தவிர்த்து, மோஸ்ட் ஆஃப் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். யார் விருச்சத்துல பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து ஒரு துணிச்சலா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சூப்பர். பெண்ணா இருந்தா கூட சரி, "ஏய் நான் உனக்கு புடிச்சிருக்கு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீயும் சொல்ற மாரி தெர்ல. உனக்கு ஓகேவா? எனக்கு உன்ன புடிச்சிருக்கு." அப்படின்னு கேட்டுருவாங்க. ஐயோ! பின்னாடி பாட்டெல்லாம் ஓடும். ஆகாயம் தீ பிடிச்சா அப்படிங்கிற மாரி பாட்டெல்லாம் ஓட ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க விருச்சிக நிச்சயமா. அத ராசிக்காரங்க. மனசுல வச்சுக்க தெரியாது. என்னன்னா, ஓகே. சந்திரன் நீச்சம் இல்லையா? எதா இருந்தாலும் எனக்கு வந்து மனசுல வச்சுக்க தெரியல. நான் ஓப்பன் புக்கா இருக்கேன். உனக்கு ஓகேன்னா ஓகே சொல்லு. இல்லன்னா விட்டு போ. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு விளக்கம் கிடைச்சா ஓகே. நான் கிளியர் அப்படின்ற மாரி இருப்பாங்க. நான் சொன்னேனே எங்களுடைய லவ்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான காதலா இருக்கும். கரெக்ட்டா புரிஞ்சுண்டு கல்யாணம்லாம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், "நீ இந்த லைஃப்ல நீ மறக்க மாட்ட. என்ன தவிர உனக்கு வேற யாரும் நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கிறாளா பாரு." அப்படின்ற அளவுக்கு சவால் விடுவாங்க. இதே மாரி தான் பசங்க சொல்லுவாங்க. ஓ! ஓகே. சரி சில பேர் சொல்லுவாங்க. என்ன தவிர உன்ன உன்ன யாருமே யாருக்கு மேய்க்க ஆமா, முடியாது. ஆமா. நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி விருச்சிக கரெக்ட்டான ராசிக்காரர்கள். பார்ட்னர் அவங்க சூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் சொல்ற மாரி தான். ஏன்னா விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இவங்க தேளு மாரி கொட்டுறாங்கன்றப்போ, இத தேளு மாரி கொட்டக்கூடிய ஆள விரும்பக்கூடிய ஆளா இருந்தா மட்டும் தான் அவங்க தப்பிப்பாங்க. இவங்களுக்கு 6, 8, 12 போய் கிரகங்கள் அமைஞ்சு அதுக்கான நிலைகள்ல இருக்கவங்கள பார்த்து லவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சாயத்து வரும். சரி. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுப்பாங்கல்ல தெரியுமா? சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் திடீர்னு கண்ணெல்லாம் பொத்தி, அப்படியே நெறைய கிஃப்ட்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பே பார்த்தா எனக்கு நீ கிஃப்ட் குடுத்துட்டே இருந்தா நான் ஹேப்பியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போகும். இந்த விஷயத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? அதாவது ஒரு பையனா இருக்கான், பொண்ணா இருக்காங்க அப்டின்னா, பொண்ணுக்கான ஒரு பர்த்டேனா, அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்த கேக் இதெல்லாம் வெட்டுறது, ஒரு பார்த்து செய்றது இதெல்லாம். நான் சொன்ன மாரி நல்ல கரெக்ட்டான பார்ட்னரா இருந்தால், இத வந்து பல பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு தான் தெரியும் நாங்க விருச்சிக ராசியில நான் போராடிட்டு படுற இருக்கோம்னு. பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஆமா. ஆனா இதுல வந்து கரெக்ட்டான பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டாங்க. ஆ. இவங்களுக்கு கரெக்ட்டான பேர் அமைஞ்சிருச்சு அப்டின்னா, அவங்க பேருக்கு என்னென்னலாம் புடிக்குமோ அத்தனையும் இவங்க பண்ணி குடுப்பாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆட்கள். ம். அ ஒரு ஒய்ஃபா இருந்தா கூட சரி. என் ஒய்ஃப் இருக்குன்னு ஒரு அவளுக்குன்னு ஒரு தனி மரியாதை. அத உருவாக்கி தர்றதுக்கு நான் மெனக்கிடுறேன். விஷயத்துல பிறந்த பையன் பண்ணப்போ. இதே பொண்ணு இருக்கான்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அவ்ளோ பண்றான். அவனுக்கும் ஒரு தனித்துவம். அவனுக்கு நல்ல ஒரு ஜிம் கோச் ஆகணும்னு ஆசை இருக்கா? ஓகே அவனுக்காக நம்ம ஜிம் ஏற்பாடு பண்ணா என்ன? அவனுக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும் பெரிய அப்படின்னு லெவல்ல கிஃப்ட். ம். அதுக்கான விஷயங்கள் என்னன்றத முயற்சி எடுப்பாங்க. ம். ஓகே அவனுக்கு ரொம்ப காரசாரமா ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான்வெஜ்லயே வெரைட்டியா பார்த்து பார்த்து செஞ்சு குடுக்குறது. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்டராக்ட் பண்ணாது. என்னன்னா, ஆன் டைம்னா ஆன் டைம்க்கு அப்பப்ப மிலிட்டரி ஆஃபீசர் ஃபேமிலி மாரி சில விஷயங்கள் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஓகே. அத பொறுத்தவரைக்கும் அதுல எங்கேயுமே இறங்கி மாட்டாங்க. நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ நீ மதிக்க தெரிஞ்சா, நம்ம டிராவல் பண்ணலாம். மதிக்க தெரியலன்னா கிளம்பலாம். அப்படின்றதையும் காட்டுவாங்க. அதாவது ரொம்ப எல்லாத்துக்கும் தைரியமும் இருக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்குல்ல, குருவோட வீடு இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா எங்க நம்மள தப்பா எடுத்துருவாளோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயமும் பயமும் உள்ள இருக்கும். இருக்கும். அதனாலயே வந்து சொல்றதுக்கு பயப்படுவாங்க. பொதுவா வந்து விருட்சத்துல பிறந்த பெண் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு போய் நேரடியா பேசுவாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட பையனுக்கு அது இருக்கும். ஒரு சில ஆ. நேரங்கள்ல மட்டும் என்னன்னா, அந்த ஒரு பயம் நெடல் நம்மள தப்பா புரிஞ்சுப்பாங்களோன்றப்ப தான் தயக்கம் இருக்குமே தவிர்த்து, மோஸ்ட் ஆஃப் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். யார் விருட்சத்துல பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து ஒரு துணிச்சலா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சூப்பர். பெண்ணா இருந்தா கூட சரி, "ஏய் நான் உனக்கு புடிச்சிருக்கு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீயும் சொல்ற மாரி தெர்ல. உனக்கு ஓகேவா? எனக்கு உன்ன புடிச்சிருக்கு." அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ம். இவங்கலாம் என்னன்னா, அந்த பார்க்கும்போது அந்த நேர்த்தியான நட, உடை, பாவனை, அந்த லுக்கே வந்து இந்த டெரர பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாரி வைப்பா இருக்கான். அன்பா இருக்கிறது வேற, ஹேண்ட்ஸமா ப்ளே பாயா இருக்கிறதெல்லாம் வேற. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன, அந்த டெரர் பீஸா இருந்துட்டே ஒரு மாரி வைப் குடுப்பாங்கல்ல. அந்த மாரியான ஆட்கள். பெண்ணா இருக்கும் பட்சத்துல கூட சரி. அ "ஏன் பொண்ணுன்னா எப்படி இருக்கணுமா? கால் மேல கால் தூக்கி போட்டுட்டு, நம்ம நீலாம்பரி மேடம் மாரி." அந்த மாரி ஒரு ஆஹா! அந்த மாரி அந்த ஒரு கெத்து இருக்கும். அவங்க கிட்ட அந்த ஒரு துணிச்சல், தைரியம். அட்வைஸ் பண்ணா எனக்கு பிடிக்காது. சொல்றியா? ஓகே. ஓகே. காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் காதல்ல காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க. நீ இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும். என்னைய வந்து நீ மாறுன்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும். ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமா.